ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நேற்றுக்கு நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஃபாஸ்ட்டு வேறு வழி இல்லை. புதுசாக இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணார். கம்பெனி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. வேறு வழி இல்லை. கமிட்டிலேயும் ஃபாஸ்ட் டைமாக கொடுத்துருக்கேன். அவங்க இனி என்ன ரிப்ளை பண்ணுறாங்க என்னென்ன பார்ப்போம். அதுக்கு பிறகு ஃபர்தர் பார்க்கலாம். ஒரு அப்டேட் கூட சொல்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட நான் இப்போ வீடியோ போடுறேன். ஆக்சுவலி ஒரு ஃபாஸ்ட் வந்து ரிலீவ் ஆகி போனார், அப்படி தானே? அப்போ இன்றைக்கி ஆக்சுவலி புதிய ஃபாஸ்ட் வந்து நமக்கு பர்த்டே இது வாசிக்கல. அப்போ நான் போய் கமிட்டியில் கேட்டேன், செக்ரட்டரிட்ட கேட்டேன், ஆனால் இப்படி மிஸ் பண்ணிட்டாங்களா, பர்த்டே வாசிக்கல அப்படின்னு கேட்டப்போ அவர் ஒரு ஷாக்கிங் விஷயத்தை என்கிட்ட சொன்னார். என்ன விஷயம் நினையாச்சுன்னா, இங்கேருந்து ரிலீவ் ஆகி போன ஃபாஸ்டர் இன்னும் எந்த சர்ச்சு பொறுப்பையும் புதிய ஃபாஸ்டர்கிட்ட ஒப்படைக்கலையாம். புக்ஸோ மினிட்டோ எதுவுமே, அதாவது ஒரு ஃபாஸ்டர் ரிலீவ் ஆகி போயாச்சுன்னா அவங்க எல்லாத்துக்குமே ஒப்படைக்கணும். அவங்க எதுவுமே ஒப்படைக்கலை. அதனால தான் இப்போ ரெஜிஸ்டர்லாம் அவர் கையில் இருக்குது. அதனால தான் வாசிக்க முடியலை, பர்த்டே இதெல்லாம் வாசிக்க முடியலைன்னு சொன்னாங்க. கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சு, இவ்வளோ பாரம்பரியம் உள்ள ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாஸ்டர் வந்து லீவ் ஆகி போகிறவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ஒப்படைச்சிட்டு இந்த வாரம் என்னென்ன பண்ணணும்னா சொல்லிட்டு போயிருக்கலாங்க. அவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணணும்னு சங்கடமாக தான் இருக்குது. சரி, என்ன பண்ணிட்டு போட்டேன், நம்ம அவர்கிட்ட நம்ம பேசுகிற காரியம் இல்லை. நான் கமிட்டி மெம்பர்ஸ் பார்க்கட்டும். எனக்கு இது கேட்கும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. சாதாரண இந்த அரசியலில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஏதாவது தப்பு நடக்கும்போது அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு வேண்டி வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை எழுப்பாங்க. அப்போ நேற்றுக்கு நைட் நடந்த சம்பவம் அப்படித்தான்னு ஒரு சின்ன டவுட். ஃபாஸ்ட்டு இவ்வளோ தூரம் வேண்ட வேலை காட்டி வச்சுட்டு போயிருக்காரு, எந்த இதுவுமே ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அதை டைவர்ட் பண்ணக்கு தான் என்னோடய பிரச்சனையை வந்து இழுத்துட்டு என்ன அடித்தாங்களான்னு தெரியல. ஒருவேளை அப்படி இருக்கலாமோ? ஏன்னா அவங்க வந்து ஃபாஸ்டஸ்ட்டுக்கு, பழைய ஃபாஸ்ட்டுக்கு ரைட்டு லெஃப்ட் எல்லாமே அவங்க தானே. அதனால தான் நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே அவருக்கு சப்போர்ட்டாக பண்ணாலும் சரி, யாருக்கு சப்போர்ட்டாக பண்ணாலும் சரி, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு விடுங்க. முன்னாள் ஃபர்ஸ்ட்டுக்கு சென்ட் ஆஃப் வச்சு கொண்டு விட்டவங்க யோசிங்க. ஒரு சர்ச்சில் இருக்க மினிட்டாக இருக்கலாம், சர்ச்சில் உள்ள மெம்பர்ஷிப் புக்குகளாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் ஒரு ஃபாஸ்ட்டு போகிறது வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட நாகரீகம் கிடையாது, அழகும் கிடையாது. அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. கமிட்டியில் கரெக்டாக எதுவுமே கேட்கலாம். அந்த ஒரு விஷயம் தான் கேட்டேன். ஏன்னா இப்படி வாசிக்கலை, பர்த்டே வாசிக்கலைன்னு சொல்லப்போ தான் சொன்னாங்க. அப்படியா தான். ஆனால் லிசன், எந்த புக்குமே ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் போயிருக்காரு, இப்போ சார்ஜே ஹேண்ட் ஓவர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் காரணம்னாலும் நான் விசாரிக்கலை. கமிட்டி மெம்பர்ஸ் பார்ப்பாங்க. சர்ச் மக்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். நம்ம சர்ச்சுக்கு வந்து ஒற்றுமை வரணும். அதாவது இப்படிப்பட்ட இவங்க வந்து ஒற்றுமை வர விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்க வரைக்கும் அவங்களை அரசியல் நடத்த முடியும். ஒற்றுமை வர விட மாட்டாங்க. நம்ம ப்ரேயர் பண்ண, நமக்கு அதான், நமக்கு இல்லை இந்த அடிதடிகள் நமக்கு போக முடியாது. ஏன்னா நமக்கு நம்ம குடும்பம் உண்டு, பிள்ளைகளால் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. பணம் உண்டு, என்ன உண்டாலும் பேசுகிற ஆள் பேக்ரவுண்ட் உண்டு, போலீஸ் ஸ்டேஷனாக பேசிக்கிடுவாங்க, கோர்ட்டாக எல்லாம். நமக்கெல்லாம் அப்படி முடியாது. அதனால் தயவுசெய்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணோம். தோட்டத்தில் ஒற்றுமை வரட்டும். நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. அவங்க அவருக்கு என்ன சொல்ல, அந்த சர்ச்சு சர்வீஸ் நடத்தின விதங்கள் எவ்வளோ பொலைட்டாக, எவ்வளோ நீட்டாக நடத்தினான்னு பார்த்துங்க. நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை உண்டு. சண்டே கிளாஸாக இருக்கலாம், இண்டோரில் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க நடத்தின விதமே வேறு, அந்த வித்தியாசமாக இருந்தது இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். சபை நல்லா பண்ணார். சரியா? அந்த பழைய ஃபாஸ்ட்டு சென்ட் ஆஃப் வச்சவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். அவர்கிட்ட போய் பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு போக சொல்லுங்கள். சென்ட் ஆஃப் வச்சாச்சுன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணும். உங்களுக்கு அது தெரியாதோ? அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், சார் உங்களுக்கு சென்ட் ஆஃப் வச்சாச்சு, அதனால் தோட்டத்தில் உள்ள பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு போங்க. இனி தோட்டத்தில் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சொல்லிடுங்க. அப்போ சரி ஆவார். இல்லை அவர் இன்னும் கொண்டுறக்கன்னு ஐடியா உண்டுன்னா அதுக்குள்ளே வேலையை பாருங்கள், கொண்டு வாங்க சீக்கிரமாக. ஏன்னா டைம் டிலே ஆகிட்டே போய்ட்டுருக்குன்னா நமக்கு வந்து அடுத்த வாரம் இனி பர்த்டேலாம் வாசிக்கலாம்னு நல்லாவா இருக்கும்? சரியா? ஓகே, எனிவே சென்ட் ஆஃப் வச்சவங்களுக்கும் கொள்ளலாம், கொண்டு விட்டவங்களும் கொள்ளலாம்.
மினிட்டு போடாத சார்ஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் போன ஃபாஸ்ட்டுக்கும் கொள்ளலாம். எல்லோரும் நல்லா இருங்க. பாய்.